friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபில வீட்லயே சுவையா வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ நம்ம வீட்லயே செஞ்சு கொடுத்துக்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கேரட்டும் துருவி ஆட் பண்ணுறேன். அண்ட் ஒரு பச்சை மிளகாய், கூடவே ஒரு வெங்காயம், நான் இன்றைக்கி கார்ன் சேர்த்துறேன். அண்ட் மல்லி இலையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கார்னுக்கு பதில் நீங்கள் வேக வச்ச பச்சை பட்டாணி கூட சேர்த்திக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மட்டன் மசாலாவும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் மைதாவும் இது கூட நான் சேர்த்துறேன். இப்போது இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்துக்குங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். ரவுண்ட் இல்லை நீட்டமாக கூடி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் 2 ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ப்ரெட்டும் அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஒன்றா சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். இன்னொரு பிளேட்டில் முட்டையும் அடித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையில் டிப் பண்ணிக்கலாம். அதை இப்போ அந்த ப்ரெட் பொடிச்சதில் மேலே டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மாவு பிணைஞ்சது எல்லாமே இந்த மாதிரி 2த்துலேயே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணும் போது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். முட்டை வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ நம்ம முட்டையில் டிப் பண்ணும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க, இல்லைன்னா உடஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்தது தெரியுது. இப்போ இப்படி நம்ம மாற்றி மாற்றி திருப்பி போட்டுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது கூட எந்த காய்கறி வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம். பீட்ரூட், முட்டைக்கோஸ்னு எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முட்டையை பீட் பண்ணி தான் நம்ம டிப் பண்ணணும்னு இல்லை. அதுக்கு பதில் நம்ம மைதா மாவு தண்ணி கலந்து கூட டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.